அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை கருவலூர் ரோடு, அதாவது கோவில்பாளையம்ல இருக்கக்கூடிய அமேஸ் அவென்யூன்ற ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை கருவலூர் ரோடு சத்தி ரோடு உங்களுக்கு தெரியும். அங்கே கேஎம்சிஹெச், அந்த கேஎம்சிஹெச்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அமேசிங் ப்ராப்பர்ட்டி தான் அமேஸ் அவென்யூ. இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்க்ளூசிவ் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அம்யூனிட்டிஸ் சொல்கிறேன், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன்றது உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட அமேஸ் அவென்யூவோட எக்ஸ்க்ளூசிவ் டீடைல் ஷேர் பண்றதுக்காக மிஸ்டர் பாலா சார் தான் வந்திருக்காரு. இவரை பத்தி நீங்க ஆல்ரெடி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சார் சொல்லுங்க சார், அமேஸ் அவென்யூவோட டீடைல் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன் சார். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க கோவில்பாளையம் அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு கோவில்பாளையம் ஒரு மெயின் ஏரியாங்க. கோவில்பாளையம் டு கருவலூர் அவினாஷி போற ரோட்ல நம்ம ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே, அதாவது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தமாக ஒரு 15 ஏக்கருங்க. ஒரு 252 சைட்ஸ் கொடுத்துருக்குங்க. இதுல ஓகே, மொத்தம் எத்தனை ஃபேசஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 அதுல பாத்தீங்கன்னா ஒரு 186 சைட்ஸ் வருதுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா சேர்த்து 252 சைட்ஸ், மொத்தம் 252 சைட்ஸ். அந்த வர்க் போயிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஃபேஸ் 3 ஓட ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஓட சைட்ஸ்ங்க. ஃபேஸ் 1 வந்து இப்போ நாங்க இது ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சுங்க. இது ஆக்சுவலா ப்ரீ லான்ச் வீடியோ லான்ச் பண்ணிட்டீங்களா? இது ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணி நான் பார்த்தேன், ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கு. வீடு எல்லாம் கட்டி, ஆமா வீடு எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. கட்டி முடிச்சு உள்ள கூடயே வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து இது நாங்க ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி டெவலப் பண்ணதுங்க. இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சதுங்க. இப்போ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அதை ஒட்டி நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்க. அது டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஓகே, நான் இது எக்ஸாக்ட்டா லொகேஷன் சொன்னீங்க. இது அந்த கேஎம்சிஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம்ங்க? கேஎம்சிஹெச் ஹாஸ்பிடல்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்குங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இடம் வாங்கணுங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவினாஷி, திருப்பூர், ஈரோடு இங்கிருந்து வந்து இடம் வாங்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல ஒரு மினிமம் மீடியம் பட்ஜெட்ல வாங்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க, வெளியூர்ல இருக்கவங்க கட்டி வாடகைக்கும் விடுறாங்க. ஏன்னா ஐடி வந்து ரொம்ப லெவல்ல வேற லெவல்ல growth ஆயிட்டு. ஆமா ஆமா ஆமா. சோ வாடகைக்கும் விடுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.5 lakhsல கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சென்ட், நீங்க சொல்றீங்க ஒரு சென்ட்டோட ரேட் 6.5 lakhsல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கறப்ப ஒரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 9 lakhs 10 lakhs போட்டு எல்லாத்துனாலயும் வீடு இடம் வாங்க முடியாதுங்க. ஓகே, அப்படிங்கறப்ப ஒரு மீடியம் பட்ஜெட்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க சுத்தி இருக்கிற ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் நான் சொல்ல முடியும். ஓகே, அப்ப நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா ஃபேஸிங்லயும் அவைலபிள், எல்லா ஃபேஸுமே அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு அமெனிட்டிஸ் பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒயிட் தார் ரோடு கொடுத்துருங்க. தார் ரோடு இதெல்லாம் இது எல்லாமே 40 அடி ரோடுங்க. 40 அடி தார் ரோடுங்க. உங்களுக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரீ அவென்யூ உங்களுக்கு சுத்தியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரம், ஏன்னா இங்க நம்மளுக்கு வந்து குடி வர்றவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சுத்தி மரம் இருக்கிறது வந்து அது எப்பவுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. நான் நிக்கும் போதே எனக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகும். ஆமா கண்டிப்பா நான் சொல்றேன், எனக்கு நல்லா கண்டிப்பாங்க. அதாவது சோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளாட்டும் கவர் பண்ற மாதிரி ட்ரீ அவென்யூ கொடுத்துருங்க. அது போக பண்ணா இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன், போர்வெல் பிளஸ் நல்ல தண்ணி ரெண்டுமே இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் கொடுத்துருங்க. இங்க வாட்டர் சோர்ஸ் என்ன? அத்திக்கடவு தான். அத்திக்கடவு தாங்க. அத்திக்கடவு பிளஸ் போர்வெலுக்கு நாங்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. நீங்க போர்வெலுக்கு அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது போக கிராண்ட் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. வித் 24/7 செக்யூரிட்டியோட கொடுத்துருக்கோம். இது போக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருங்க. நீங்க பாத்திருப்பீங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க. உள்ள வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து இதுல கவர் ஆயிருக்கு. இங்க நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. சார் ட்ரைனேஜ் பொறுத்தவரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோக் பிட் தான் போட்டுக்கணுங்க. ஓகே, ஆமாங்க ஆமாங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது கார்ப்பரேஷனுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துரும். ஆமா, இது கார்ப்பரேஷன் வெளிய இருக்கு. ஆமா வெளிய இருக்கு. சரி, இப்போ நீங்க ஒரு பிரைஸ் கோட் பண்ணிருக்கீங்க. எல்லா ஃபேஸிங்லயும் கிடைக்கும். ஏதாவது கார்னர் பிளாட்க்கு சரியா தனியா பிரைஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சார், இங்க பொறுத்தளவுக்கு இங்க நான் 252 பிளாட் சொல்லணும்னா 252 பிளாட்டுக்கும் ஒரே பிரைஸ் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எது அவங்க வரும்போது என்ன இருக்கோ அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. போயிருச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க ஆமாங்க. அதாவது ப்ராஜெக்ட் நாங்க லான்ச் பண்ண உடனே நாங்க ப்ரீ புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சார் இப்போ எப்படின்னா நாங்க ஏற்கனவே ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க. எங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எங்ககிட்ட வாங்குறவங்களே திரும்ப பை பண்றவங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நிறைய வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நாங்க எங்களுக்கு அப்ரூவல் காப்பி வந்த உடனே அவங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியா அவங்களே வந்து ஒரு திருப்பி அவங்களே பை பண்றாங்க. வாட்டர் சோர்ஸ்னு சொன்னீங்க, எத்தனை ஃபீட்ல வந்து ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும்? சார் நம்ம போர் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 180 ஃபீட்ல நம்ம போர் கொடுத்துருக்கோம், குடிக்கலாம். ஓகே, சோ நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர் கொடுத்துருங்க. அது நம்ம 300 ஃபீட் வரைக்கும் நாங்க போர் போட்டு வச்சிருக்கோங்க. சோ அதுக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டியிருக்கோம். அதுக்கு நம்ம போர்வெல் வாட்டர் நம்ம அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இபி ஃபேசிங்லாம் நான் பார்த்தேன்.
எங்கேயுமே இல்ல, அதாவது எங்கேயுமே இல்ல இந்த சென்ஸ் எங்கேயுமே பிளாட்டுக்கு நடுவுல போகணும், அது ஒரு செப்பரேட்டா தனியா தான் வச்சிருக்கோம். ஆமா ஆமா கண்டிப்பா கரெக்ட் தானே? அது வந்து நம்ம பிளாட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா அதுல மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோங்க. ஓகேண்ணா. இதோட அப்ரூவல் சொல்லுங்க. அப்ரூவல் வந்து டிடிசிபி அப்ரூவல் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எப்போ ஒரு 8 months முன்னாடி வாங்கிட்டேங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கம்ப்ளீட்டா முடிஞ்சுதுங்க. ஃபேஸ் 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சுதுங்க. ஓகே. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3க்கு அப்ரூவல் வாங்கியாச்சுங்க. ஓகே. ஒர்க் மட்டும் அது மட்டும் நடந்துட்டு இருக்குங்க. ஃபேஸ் 3க்கு மட்டும் இன்னும் ஒர்க் நடந்துட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் 2 ஆமா ரெடி ஆயிடுச்சு. சரிண்ணா. இப்போ அப்ரூவல் சொன்னீங்க, லோன் சொல்லுங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூல இருந்து ஒரு 70% நாங்க பண்ணி கொடுத்துறோங்க. லீடிங் பேங்க் HDFC இருக்காங்க, IDBI, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்காங்க, LIC, டாடா கேபிட்டல், இந்த மாதிரி லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்தோடுமே டை அப் வச்சிருக்காங்க. கஸ்டமருக்கு எந்த பேங்க் சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோங்க. இப்போ எத்தனை சென்ட்ல இருந்து எத்தனை சென்ட் வரைக்கும் இங்க அவைலபிள், எத்தனை சென்ட் மினிமம் வந்து எவ்வளவு பட்ஜெட்ல வாங்க முடியும்? ஒரு நார்மலான ஒரு ஆள் வாங்கணும்னா எவ்வளவு மினிமம் எவ்வளவு இருந்தா இங்க ஒரு இடம் வாங்க? ஸோ 2.5 சென்ட்ல இருந்து இருக்குங்க. 2.5 சென்ட்லயே வாங்க முடியும். ஆமா 2 சென்ட்லயே வாங்க முடியுங்க. ஓகே சூப்பர்ண்ணா. இப்போ நீங்க பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரி, அவங்களுக்கு லாஸ்டா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் வந்து ஒரு ரேப்பிடா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு சிட்டி. நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பட் அதே சமயம் எனக்கு பிரைஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்ல முடியுங்க. இந்த காரிடார், அதாவது இந்த அமேஸ் அவென்யூ லேஅவுட் பர்டிகுலராகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நல்லா டெவலப்பான இதுதான். அங்கே ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பாருங்க, இங்கே எங்கேயுமே பெண்டிங் ஒர்க்னே ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நல்லா க்ரீனரியாக இருக்குது, காத்தோட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு எடுக்கிறேன். வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆச்சு. நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கூலிங்காக தான் இருக்குது. எனக்கு அந்த ஹாட்டே ஃபீல் ஆகல. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த சைட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலியோட வாங்க, வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பிளாட் வாங்கலாம். நீங்கள் வந்து வாடகைக்கு வாங்கி நிறைய பேர் வந்து இங்கே ஐடி ஹப், சரவணம்பட்டி ஐடி ஹப்லாம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து சென்னைக்கு அப்புறமா அதிகமாக டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். நீங்கள் வாங்கி வாடகைக்கு விடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ இன்கமும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள், வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.